வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். வெளிநாடுகளில் இந்தியாவை பற்றி அல்லது இந்தியர்களை பற்றி ஒரு கொடூரமான ஜோக் ஒன்று பிரபலமா இருக்கு. என்ன சார் கொடூரமான ஜோக் அப்படின்னு? ஜோக்குனாலே சிரிக்கிறது, அதுல என்ன கொடூரமான ஜோக்குன்னா, இந்த ஜோக்கு கேட்டீங்கன்னா சிரிக்க முடியாது. ஒரு இந்தியர்களா நாம் வெட்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும். இது போன்ற விமர்சனங்களிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லுகிறேன். வெளிநாட்டில் என்ன சொல்லுவாங்களாம், இந்தியர்களால் விமானத்தை கடத்துகிற தீவிரவாதிகளால் மாற முடியாது. விமானத்தை அவங்களால ஹைஜாக் பண்ணவே முடியாது இந்தியர்களால. ஏன்? ஒரு 7 காரணம் சொல்றாங்க. ஒன்று, விமானம் புறப்படுற நேரத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. எங்கே போனாலும் அவங்க லேட்டாக தான் போவாங்க. இவங்க போகிறதுக்குள்ளே விமானம் போயிடும். ஸோ இந்தியர்களுக்கு காலதாமதம் என்பது பழகி போன ஒன்று. அதனால் அவங்க ஃப்ளைட்டை கடத்த முடியாது. ரெண்டாவது, ஒரு இன்டிசிப்ளின், நம்ம எல்லா விஷயத்தையும் சத்தமாக பேசுவாங்க. அவங்க பொது வெளிகளில் போய் பார்க்குறோம்ல, ஃபோன் எடுத்து கூட ட்ரெயினில் பஸ்லலாம் கூட பேசும்போது ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. ஸோ அதனால் அந்த ரகசியம் லீக் ஆகிடும். மூன்றாவது, விமானத்தில் போன உடனே விமானத்தில் நிறைய இலவசமாக சாப்பிட்றதுக்கெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க வந்த வேலையை மறந்துடுவாங்க. தட் மீன்ஸ் இலவசங்கள் கொடுத்தால் தங்களுடைய நோக்கத்தை இலக்கத்தை மறந்து விடுவார்கள். ஒன்று ஃப்ரீயாக கொடுத்து இவங்களை மாற்றிட முடியும். நான்காவது, அன்றைக்கு இவர்கள் கடத்தணும்னு பிளான் பண்ணிக்கிற அன்னைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்சோ ஒரு நல்ல சினிமா வந்தால் அதை பார்க்க போயிடுவாங்க, இதை விட்டுருவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன கேளிக்கைகளால் கவனம் சிதறிவிடக்கூடியவர்கள். அடுத்தபடியாக அஞ்சாவது, அவங்க கிட்ட பெரிய கத்தி கபடாலாம் இருந்தால் கூட இது இருந்தால் போதும்ட்டு விமானத்தை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. விமானத்தை ஓட்டுறதுக்கு கத்தி கபடா போதாது, வேற விமானம் ஓட்டுற அறிவு வேணும் அப்படின்னு தெரியாம தங்க பலம் தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கிடுவாங்க. ஆறாவது, அவர்களுக்குள்ளே கருத்து ஒற்றுமை இருக்காது. 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணான்னா அவன் சண்டை போட்டுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 7வது, மிக முக்கியமானது, அவங்களுக்கு ரகசியங்களை காப்பாற்ற தெரியாது. ரகசியமா வச்சுக்கணும்னு அவனே 10 பேர்கிட்ட சொல்லிடுவான். இந்த 7 காரணங்களால் அவர்களால் விமானத்தை கடத்த முடியாது அப்படின்னு ஜோக் அடிப்பாங்களாம். இது ஜோக்குன்னு சொல்லக்கூடாது. இந்தியர்களுடைய பலவீனங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். காலம் தவந்து ஒரு காரியத்தை செய்வது, சின்ன சின்ன இலவசங்களால் திசை திரும்பி விடுவது, கேளிக்கைகளுக்கு முதலிடம் கொடுத்து நோக்கங்களை விட்டு வழிவிலகி போய்விடுவது, கருத்தொற்றுமை இல்லாமல் இருப்பது, ரகசியத்தை காப்பாற்ற தெரியாமல் இருப்பது, தங்கள் பலம் தெரியாமல் சில விஷயங்களில் இறங்கி விடுவது, இவையெல்லாம் இந்தியர்களின் பலவீனங்களாக பட்டியலிடப்படுகிறது. எனவே இது ஜோக்குன்னு அங்கு பேசிக்கிறாங்க, ஆனால் இது ஜோக் அல்ல, இந்தியர்களுடைய மனப்பான்மை குறித்து வைக்கப்பட்டிருக்கிற விமர்சனம். எனவே இது போன்ற விமர்சனங்களை புரிந்து கொண்டு இந்த விஷயங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் குறைத்து கொள்வது இந்த நூற்றாண்டின் மனிதர்களின் அவசியம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.